சில பேர் சொல்கிறாங்க, இந்த லஞ்சம் வாங்குறவன் திருடுறவனும் நல்லா இருக்கான், நாம் தான் கஷ்டப்படுறோம். அதனால் இதை பார்க்குற போது என்ன தோணுதுன்னா, நாமும் திருட வேண்டியது தான், லஞ்சம் வாங்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தவறான வாழ்க்கை வாழ்பவனுக்கு முதல் தண்டனையாக என்ன தரப்படுகிறது? இந்த தெய்வ நம்பிக்கை பறிக்கப்படுகிறது. அவன் சாமி கும்பிட்டானா ஒன்றும் நடக்காது. ஆனால் நேர்மையே கதின்னு இளிச்சவாயன்னு பேர் வாங்கி பைத்தியக்காரனாக வாழ்ந்துட்டுருக்கான் பாருங்கள், அவனுக்கு நாளுக்கு நாள் இந்த சாத்வீக நம்பிக்கை வலுப்பட்டு இதன் விளைவாக அவனுடைய பிரார்த்தனைகள் செவி சாய்க்கப்படுகின்றன. அவன் கூப்பிட்டா கடவுள் என்னன்னு கேட்பார், அவனுடைய பிரார்த்தனைகள் பலிக்கப்படும், அவனுடைய குடும்பம் விருத்தியாகும். அதனால் நல்ல வாழ்க்கை வாழுங்கள். முதல் ரெக்வசிட்டு நியாயமான வாழ்க்கை வாழுங்கள். நீங்கள் கேபிள் டிவிக்கு பணம் கட்டலைன்னா அவன் முதல்ல என்ன செய்கிறான்? கனெக்ஷனை வெட்டிடுறான். டெலிஃபோன் பில் ஒழுங்காக கட்டலைன்னா கனெக்ஷனை வெட்டிடுறான். அது மாதிரி உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படும். நீங்கள் ஒழுங்கான நியாயமான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு உறுதிப்படும்.